உங்களுக்குலாம் தெரியணுமா நான் எங்கே போயிட்டுருக்கேன்ட்டு? ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃப்ளைட். எஸ், நான் இப்போ நிற்கிற இடம் ஐநாக்ஸ் தியேட்டர், பஞ்சிம், கோவா. அதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸுங்களுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் தாங்க எனக்கு வந்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. உதாரணத்துக்கு ஹாய் ஃபோக்ஸ், ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். உங்களுக்குலாம் தெரியணுமா நான் எங்கே போயிட்டுருக்கேன்ட்டு? கண்டிப்பாக சொல்கிறேன். நான் எங்கே போயிட்டுருக்கணும், அங்கே போயிட்டு அங்கேருந்தே எனக்கு இப்போ இருக்க அதே எக்ஸைட்மெண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டில் தென் வெயிட். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் தான் போர்ட் பண்ண போகிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெங்களூர். இப்போ நம்ம பெங்களூரில் லேண்ட் ஆக போகிறோம். நான் இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டில் டிரான்சிட்டில் இருக்கேன். இட்ஸ் லைக் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளைட் நவ். வாங்க நெக்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிப்போம். இப்போ டிரான்சிட் முடிச்சு கேஷ் பண்ணியிருக்க இந்த ஃப்ளைட்டு பெங்களூர்ல வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. என்னோட டெஸ்டினேஷன் வந்தாச்சு ஃபைனலி. இப்போ டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃபோக்ஸ், டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இங்கே ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி எடுத்திருக்கேன். ஸோ ப்ராப்ளி லைக் another 45 minutes I'll reach my place. எங்கே வந்திருக்கேன் என்ன இதெல்லாமே சர்ப்ரைஸ் தான். ஸோ காலையில் கரெக்டாக வெனியூலேருந்து I'll update you. அப்போ தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுவேன். நான் எங்கே வந்திருக்கேன், எவ்வளோ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகே, டில் தென் வெயிட். நேற்றுக்கு மிட் நைட் லேண்ட் ஆகி ரூம் கொஞ்சம் வேலை செம்ம டயர்டு, நாங்கள் தூக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கேன். இதுதான் நான் தங்கியிருக்க ஹோட்டல், கார்னிவல் டி கோவா. ஐ திங்க் அந்த ஃப்ரண்ட்டில் 3rd ஃப்ளோரில் இருக்குது என்னோட ரூம். இட்ஸ் லைக் அ ஸ்டுடியோ கைண்ட் ஆஃப் அ ரூம். நல்லாயிருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறமா உங்களுக்கு ரூமும் காமிக்கிறேன். ஹாய் ஃபோக்ஸ், ஃபைனலி என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு டெஸ்டினேஷன் வந்திருக்கேன். இது ஏன் எனக்கு ஃபேவரட்டான ஒரு இடம்னா, பல கூஸ் ஆஃப் மூமெண்ட்ஸில் கொடுத்த இடம் இது எனக்கு. நாட் ஓன்லி ஃபார் மீ, நம்முடைய இந்தியன் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், செலிப்ரிட்டிஸ், பல பேருக்கு இது ஒரு முக்கியமான இடமா இருக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எஸ், நான் இப்போ நிற்கிற இடம் ஐநாக்ஸ் தியேட்டர், பஞ்சிம், கோவா. எஸ், இங்கே தான்
இந்தியாவோட 56th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் எப்படி எங்கே பார்த்தாலும் டெக்கரேஷன், மியூசிக், லைக் கார்னிவல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. பயங்கரமாக செலிப்ரேஷனாக நடந்துகிட்ருக்கு. இது வந்து 20th ஈவினிங் தான் இனாக்ரேஷன் நடந்துச்சு. நான் இன்றைக்கி தான் வந்தேன். நான் இன்னொரு 5 நாள் இங்கே இருக்க போகிறேன். இந்த கார்னிவல் எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸுங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் தாங்க எனக்கு வந்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. உதாரணத்துக்கு அகிரா குரோசவா ஃப்ரம் ஜப்பான், ஜாஃபர் பனாகி ஃப்ரம் ஈரான், மார்டின் ஸ்கார்செஸி யூஎஸ், ரோமன் போலன்ஸ்கி போலண்ட், இது மாதிரி பல பேர் சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரி லெஜெண்ட்ஸ்லாம் எனக்கு அறிமுகமானது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் மூலமாக தான். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து உலக சினிமாக்களை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இட்ஸ் லைக் அனதர் பிக் விண்டோ டு see this என்டையர் வேர்ல்டு. நம்ம மறுபடி இந்தியன் மூவிஸ், ரீஜனல் மூவிஸ், அதை விட்டால் ஹாலிவுட் மூவிஸ், இது பார்த்துட்டு உலக சினிமான்னு பேசிகிட்டு இருக்கோமோ அப்படின்னு டவுட் வருது. அது இல்லைங்க. உலக சினிமாங்கிறது இன்னும் மிகப்பெரிய கடல். அது என்ன, அதுக்குள்ளே நீந்தி பார்த்தா தான் தெரியும். அது ஒரு அலாதியான சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது மூலமாக தான் கிடச்சிது. நான் அதை எல்லா கூடவும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட அனுபவங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதன் மூலமாக நான் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அது ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய ஜோ ஜானகிராமன் டைரிஸ் அப்படிங்கிற வீலாக் லான்ச் பண்ணுறேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதா ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட வீலாக் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முக்கியமான வேல்யூபிள் ரீசன் இருக்கதா நான் கருதுறேன். உதாரணத்துக்கு இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இங்கே என்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ், ஃபிலிம் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க தான். அதில் எங்கேயோ எதோ மிஸ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன படங்கள் எடுக்கப்படுறது எல்லாமே மக்களுக்காக தான். பொதுமக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான். கம்மியாக இல்லை, ரொம்பவே கம்மி. சுற்றி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ ஒரு டெக்னீஷியன் வந்து இன்னொரு டெக்னீஷியன் படம் பார்க்க எடுக்கிறது இல்லை, மக்களுக்காக தான் எடுக்கிறான். ஸோ மக்கள் நிறையா வரணும். இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கே நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. நான் பேசுகிற டேரக்டர்ஸ் பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீல் பண்ணது தான் நான் இப்போது அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போகிறேன். வீலாகாக அதனுடைய பரிணாமம் வளர்ந்துட்டுருக்கதான் நான் நினைக்கிறேன். ஸோ அதன் மூலமாக நிறைய பேருக்கு என்னுடைய கருத்தியலில் வந்து பரப்பணும்னு ஆசைப்பட்றேன். இது மாதிரி நான் பார்க்குற வேல்யூபிளான விஷயங்களை என்னோடய வீலாகோட ஹெல்ப் மூலமாக நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ ஹோப் உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்கு இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னுடைய இந்த வீலாகில் நான் சினிமாவை பற்றி மட்டும்தான் பேசுவேன்னு நினைக்க வேண்டாம். சினிமாவையும் கடந்து நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஜோ ஜானகிராமன் டைரிஸ், அஃப்கோர்ஸ் இது என்னுடைய ஒரு ஸ்கிராப் புக் மாதிரி தான் இருக்க போகுது. நான் கடந்து வந்த விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு வேல்யூபிளாக தெரிகிற விஷயங்கள், ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஆசைப்படுற விஷயங்கள், அதெல்லாம் தான் ஷேர் பண்ண போகிறேன். பட் கான்டென்ட் பெரும்பாலும் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நாம் ஏதோ வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று எங்கேயோ மிஸ் ஆகுதில்ல அப்படின்னு நினைப்போம்ல,
அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, படம் எடுக்கிறதே பொதுமக்களுக்காக தான். நம்ம மக்கள் வர்றதில்ல, திருப்பி திருப்பி ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் தான் வராங்க. அந்த ஒரு ஃபீல் இருக்குது இங்கே வந்தால். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு நமக்கே சொல்லிக்கிற விஷயங்கள், நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் நல்லா படிக்கணும், இன்டெலிஜென்ஸாக இருக்கணும், நல்லா படிக்கணும், இன்டெலிஜென்ஸாக இருக்கணும். என்ன சொன்னாலும் அதுக்கு இருக்கிற உள்ளோக்குமே இது அதான் இருக்கும். ஸோ நல்ல விஷயந்தான், இன்டெலிஜென்ஸாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனால் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணோம்ல, வெறும் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. நல்லதுக்கும் யூஸ் ஆகும், கெட்டதுக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறையா புத்திசாலித்தனமான பீப்புள் பண்ண க்ரைமையும் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அப்போது அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுல்ல, அதுதான் நான் வந்து ஒரு சில காம்பினேஷனாக யோசிச்சு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டெலிஜென்ஸே வந்து ஹியூமனிட்டி வித் இன்டெலிஜென்ஸ், ஒரு மாரல் வேல்யூ வித் இன்டெலிஜென்ஸ், எத்திக்ஸ் வித் இன்டெலிஜென்ஸ். தமிழில் அழகாக ஒரு வார்த்தை இருக்குது, அறம் அப்படின்ட்டு. வெறும் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் நம்ம அதையும் மீறி முக்கியமாக வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்டெலிஜென்ஸ் ஆஃப்கோர்ஸ் பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, எஜுகேஷன் ஃபைன், ஓகே, சொல்லித்தராங்க எஜுகேஷன். இந்த எத்திக்ஸ், மாரல் வேல்யூஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுக்கெல்லாம் எந்த ஸ்கூல்லையும் சிலபஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதுக்காக தனியாக எதுவும் ஸ்கூல் இருக்கிறதாகவும் தெரியல. இதெல்லாம் கற்றுக்கணுன்னா நீங்களாகட்டும், இல்லை உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கைட் பண்ணுறதாகட்டும், எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறது, வாட்ச் மூவிஸ். அதுலேயும் இந்தியன் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ்னு அதோடு நின்றுடாமல் உலக திரைப்படங்களை பாருங்கள். பல நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. நான் நிறையா கற்றுக்கிட்டு வரேன். ஸோ இது மாதிரி ஒரு சில கைடன்ஸ் என்கிட்டேருந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். உலக சினிமா பார்க்குறதுல உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்ஸ்டாவோட லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 20ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க. அப்படி முடியலனாலும் கவலைப்பட வேண்டாம், அந்த அந்த ஈகர்னஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு சில படங்களை ஃபில்டர் பண்ணி ஒரு 3-4 டேஸ் ஈவெண்ட்ஸாக வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு டூர் மாதிரி வரும். சென்னை வரும், கேரளா வரும். ஸோ நிறைய இடங்கள் அதனோட டேட்ஸ் வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் தவறாமல் பாருங்கள். ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு ஸ்லோவாக்கியா மூவி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன். மூவி பார்த்துட்டு அதை பற்றி ஒப்பீனியன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஐநாக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் தியேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது It's a first time film of a debut director, Martin Gonda, and it's a very subtle story set in a special far eastern part of Slovakia. So it's also very subtle father-daughter story, but a local one. But we wanted to make it in such a way that it would be understandable for international audience worldwide. So we really hope that we achieve this, and I just hope that you will enjoy the film. இன்னைக்கு நான் பார்த்த முதல் படம் ஃப்ளட். இது ஸ்லோவாக்கியன் லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க. மார்டின் கோண்டா இது டைரக்டர். 2025 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் மாரா அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் டீனேஜ் கேர்ளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தர்க்க ரீதியான ஒரு போராட்டத்தை மையமாக வச்சு தான் இந்த கதை நகரம். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஜென்ரேஷன் கேப், அதுதான் கான்டென்ட் மாதிரி இருக்குது படத்தில். கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு திரும்பி வருவார் ஊருக்கு. அது ஒரு கிராமம் தான். திரும்பி வரும்போது அவர் கொஞ்சம் நினைவு கொஞ்சம் கம்மியாக இருப்பார், வீக்காக இருப்பார். அதனால எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பார், இந்த ஊரில் என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிறது. அப்போ ஒரு ஏதோ ஆச்சரியமாக பார்ப்பார். அப்போ கேட்பா, வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள், என்ன ஸ்கை ஸ்கேப்பர்ஸா அப்படின்னு கேட்பா. கொஞ்ச காலம் நீங்கள் இந்த ஊரில் இல்லாத டைமில் இந்த ஊரில் அப்படி என்ன டெவலப் ஆகிட போகுது, இது ஒரு கிராமம் தானே அப்படிங்கிற ஒரு அடுத்த ஜென்ரேஷன் பழைய ஜென்ரேஷனை பார்த்து கேட்குற கேள்வி மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தான் இதுக்குள்ளே பேசப்பட்டிருக்குங்கிறது அந்த சின்ன சீக்வன்ஸே நமக்கு ஓரளவு புரியும் படத்தோட மொத்த கருத்து. இது மொத்தமாக இந்த படத்தோட மொத்தமாக ஒரு கருத்தாக நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் நானும் நீங்களோ ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு மாற்றங்களை செஞ்சுருப்போம், இல்லை நம்மளை தீர்க்கவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்மளாலலாம் எதுவுமே நடக்கலைங்க. ஒரு காலம் மாறும்போது காலமே அதனுடைய மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே போகும். நல்லது கெட்டதெல்லாம் அது பார்க்கவே பார்க்காது. அது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். நல்லது கெட்டதெல்லாம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான்.
ஸோ இந்த ஜென்ரேஷன் கேப் மூலமாக கதை நமக்கு சொல்ல வர கருத்தை நான் அதுதான் பார்க்குறேன். அதனுடைய ஓட்டத்தில் அது அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அதை நம்ம அக்செப்டன்ஸோட வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் இந்த படத்தில் இருக்கிறதா நான் உணர்றேன். எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படம். ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி நான் ரெண்டாவதாக பார்த்த படத்தோட பெயர் தி மிஸ்டீரியஸ் காசி ஆஃப் தி ஃப்ளெமிங்கோ. இது வந்து பெல்ஜியம் லாங்குவேஜ் மூவி. ஃப்ரான்ஸ், ஜெர்மன், ஸ்பானிஷ்லலாம் டப்பிங் பண்ணியிருக்காங்க. பட் பெல்ஜியம் இது ஒரிஜினல் மூவி. இந்த படத்தில் வந்து பெரும்பாலும் பேசப்படுற கதாபாத்திரங்கள் எல்லாமே, கல்ச்சர் எல்லாமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களோட பேக்ரவுண்ட் தான். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பெரும்பாலும் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகி அப்படியே அவங்க ஃபேமிலியாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டருங்கிற ஒரு சப்ஜெக்டாங்கிறதால எனக்கு தெரியல, படத்தில் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் ஒரு சிலர்லாம் எந்திரிச்சு போனாங்க. கம்ஃபர்டபுளாக பிடிச்ச சப்ஜெக்ட் வச்சு பார்க்கறதுக்காக இல்லையா, நம்ம தெரியாத விஷயங்களை பார்க்கறதுக்காக தான் நம்ம படம் பார்க்கவே வந்திருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நான் வந்து எந்த படமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்ப்பேன். அப்படி தான் நான் பார்த்தேன் இந்த படம். படத்தில் வந்து அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வளர்கிற ஒரு 11 வயசு பொண்ணு இருக்கா. அப்புறம் அந்த கதையிலே இருக்கிற ஃப்ளமிங்கோங்கிற இன்னொரு கேரக்டர். இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு அழகான உறவு அதை பற்றி போயிட்டுருக்கு. இந்த பொண்ணு ஒரு டீனேஜ் பொண்ணு தான். இதையெல்லாம் மீறி அந்த ஃப்ளமிங்கோவுக்கு ஒரு லவர் இருப்பார். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அது. ஸோ இப்படி கதைகள்லாம் போகும். ஆனால் வந்து அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டிசீஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்லாம் வந்து படம் பேசுது பரவலாக. ஆனால் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் இந்த படம் வந்து ரொம்ப அப்ட்ராக்டாக இருந்துச்சு எனக்கு. அதாவது ஒரு அப்ட்ராக்டான ஒரு எமோஷ்னல் ட்ராமா அப்படி தான் நான் பார்த்தேன் இந்த படத்தை. ஆன் தி ஹோல் எனக்கு வந்து ஒரு தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்மளோட திரைப்படங்கள் எல்லாம் அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் வேறு பர்ஸ்பெக்டிவ்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இது இன்னொரு டைமென்ஷனில் அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அப்ட்ராக்டாக இருந்துச்சு. புரிஞ்சுக்கிறதுக்கு படங்கள் நிறையா பார்த்த பரிச்சயம் இருந்தால் கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கோலாகலமாக இருக்குது பார்த்தீங்களா? இசைனால தான் வந்து இந்த சீசனில் கோவா ரொம்ப கலகலப்பாக இருக்கும். கோவாவில் டூரிசம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம ஐநாக்ஸ் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா கேசினோஸ் பார்க்கலாம். அதாவது இவங்க பாருங்கள், பிக் டாடி ரொம்ப ஃபேமஸான கேசினோ. இது ரொம்ப வருஷமாக கோவாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபீல் லைக் ரொம்ப டெம்டிங்காக ஏன்னா படம் பார்க்குறதா இல்லை வேறு ஏதாவது ஃபன் பண்ணுறதான்ற அளவுக்கு டூரிசம் வந்து அந்தளவுக்கு இந்த சீசனில் பர்டிகுலராக ஈஸி டைமில் வந்து ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கும் கோவா. இன்றைக்கி நான் பார்த்த 2 படங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய என்னுடைய முதல் நாள் இசையோட அனுபவம் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வீடியோ லாக் லான்ச் பண்ணதை நினச்சி அதை விட ரொம்ப சந்தோஷம். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போ இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி தான் என்னோடய வீடியோ இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ நான் வழக்கமாக எல்லோரும் கேட்க போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த கீழே இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. மற்றபடி என்னோடய ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய பேசலாம். நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஓகே, டில் தென், பாய்.